ஒரு வடை காண மாட்டாரா? அப்போ ரெண்டாவது வடையும் எடுத்துக்கிறோம்மா. அவங்க சின்ன எடுத்துருக்கோம். அப்போ வடையெல்லாம் விருப்பம். தோட்டத்திலேயே கீரையும் பிடுங்கி தோட்டத்திலே வச்சு வடையும் சுட்டு தோட்டத்திலே வந்து சாப்பிட நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதை விட பின்னர பொழுது தானே நல்ல ஒரு இயற்கையை பார்த்து சாப்பிட நல்ல ஒரு சுவையாக இருக்குது வடை வந்து. பாத்திக்குள்ளே வந்து தண்ணி நிற்கிற வழியா கீரையை பிடுங்கி அந்த வேரை வந்து அந்த தண்ணியிலேயே கழுவி எடுக்கலாம் சுகமாக. நல்ல தண்ணி வாயுது. அம்மா இன்றைக்கு வந்து என்ன சமையல்? இன்றைக்கு நாங்களும் தோட்டத்தில் இருக்கிற கீரை அப்படிங்கன்னா நல்ல ஒரு கீரை வடை சுட போகிறோம். நல்ல சத்துள்ள கீரை வடை. அதை விட கீரையெல்லாம் நேற்று முந்தின நாள் சந்தை எப்படி கொடுத்துனாங்க கொடுத்துருக்கிறோம். இப்போ தொடர்ச்சியாய் அப்போ கீரை முடிஞ்சு போகணும். அதுக்கு நாங்கள் கீரை வடை சுடுவோம். கீரை முடிஞ்சால் அப்புறம் நாங்கள் சந்தையிலான்னு வாங்கணும். இப்படி வந்து தோட்டத்தில் வந்து உடனே பிடுங்கி உடனே வடை சுடுற மாதிரி வராது. சந்தையில் வாங்கி வடை சுட்டா நம்ம கீரையை பிடுங்கி எடுப்போம். அப்போ நாங்கள் தோட்டத்துக்கு போவோம். தோட்டத்தில் நிற்கிறோம். கீரை வந்து ஒரு கரையாக போட்டுக்கிறோம். அப்போ நாங்கள் கீரை போட்ட இடத்துக்கு போவோம். சரி நாங்கள் போவோம். இங்கே வந்து கீரை தான் தண்ணி போய்கொண்டிருக்கு. குளத்தில் தண்ணி வாரபடியாக பரவாயில்லை. எங்களுக்கு அடிக்கடி தண்ணி விட்டுக்கொள்ளலாம். அடிக்கிற வெயிலுக்கு இன்றைய தண்ணி விட்டால் நாளைக்கு காஞ்சிடும். தண்ணி கீரை பாத்தியெல்லாம் நிறைஞ்சி வெளியில் பாயுது தண்ணி. நிறைய கீரைன்றது. நாங்கள் அப்போ கீரையை பிடிங்கி எடுப்போம். பாத்திக்குள்ளே வந்து தண்ணி நிற்கிறபடியா கீரையை பிடுங்கி அந்த வேரை வந்து அந்த தண்ணியிலேயே கழுவி எடுக்கலாம் சுகமாக. நல்ல தண்ணி வாயுது. கீரையை பாருங்கள் அப்படி நிற்குதுண்டு. ஒட்டு நோய் வர இல்லை கீரைக்கு. மருந்து அடிக்கவே இல்லை. மாட்டெருவில் வளர்ந்தபடியாக அந்த நோய்த்தன்மை வந்து சரியான குறைவு. கீரைகளுக்கு மாட்டெரு நல்லது. எப்படிங்க போட்டு நாங்கள் புறந்தில் திருப்பி போடுவோம். கூடுதலாக வந்து அம்மா இப்போ கீரை இருக்கிறபடியாக கீரை கறி ஒவ்வொரு நாளும் சமைப்பா. ஆனால் எனக்கு வந்து கீரை கறி வந்து விருப்பம் குறைவு. கீரை வடையாண்டா நல்ல வடிவாக ஒரு 4-5 வடை சாப்பிடுவேன். இந்த கடையில எல்லாம் சுட்டு விற்பினோம். ஏன்னா கீரை வடையாண்டா நல்ல விருப்பம். கீரை கறி நல்ல விருப்பம். நான் கீரை இருக்கிறபடியாக ஒரு நாளும் கீரை கறி ஆக்கிறேன். அந்த கீரை விரும்பி சாப்பிடாத ஆக்களுக்கெல்லாம் இப்படி நல்லா வடை சுட்டு கொடுத்தா வடிவாக சாப்பிடணும். என்னென்னா நல்ல விருப்பம். இன்றைக்கு வந்து நாங்கள் நல்ல ஒரு கீரை வடையும் சுட்டு நாட்டு மாட்டு பாலும் தான் இன்றைக்கு குடிக்க போகிறோம். கீரையும் வந்து சத்து, நாட்டு மாட்டு பால் நல்ல ஒரு சத்து. என்னம்மா கீரை வடைக்கு கீரை காணுமா? உங்களுக்கு இவ்வளோ கீரையும் காண முடியாது. நாங்கள் அரைக்கில் உளுந்து ஒரு 4 மணிக்கு அதுக்கு முதல் ஊற போட்டுட்டோம். எல்லாம் ஊறி இருக்குங்க. இப்போ உளுந்து வந்து உடனே போட்டு உடனே ஊறாத. அப்போ நாங்கள் வந்து நேரத்துக்கு ஒரு 4 மணிக்கு அதுக்கு முன்னதாக வந்து உளுந்தை ஊற போட்டுட்டோம். நாங்கள் அது நல்லா ஊறி இருக்குங்க. அப்போ அரைக்கிற உளுந்துக்கு வந்து ஒரு பிடி கீரை காணும். ஒரு பிடி கீரை வடிவாக காணும். எப்படி இருக்குன்னு பாருங்க கீரை. அப்போ நாங்கள் உளுந்தை போய் பார்ப்போம். என்னம்மா உளுந்தை போய் பார்ப்போம். அப்படியே நாங்கள் வீட்டை போவோம். சரியான வெயில். பின்னேற டைம் பண்ணாலும் வெயில் குறையிற மாதிரி இல்லை. நாங்கள் நல்லபடியாக கீரையெல்லாம் பிடிங்கி நல்லபடியாக சூப்பராகி கழுவி எடுத்துட்டோம். அதோட ஊறப்பட்ட உளுந்து நல்லா ஊறிட்டுது. எங்களுக்கு நல்ல வெள்ளை உளுந்து நல்லபடியாக ஊறிட்டுது. அதோட வெங்காயம், செத்தல் மிளகாய், கருவேப்பமிலாம் நல்ல சின்ன சின்ன கழுவி வட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். அதோடு நாங்கள் தேவையான அளவு உப்பை சேர்த்து கொள்ளலாம். எங்களுடைய அளவுக்கு ஏற்றபடி உப்பை சேர்த்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் நல்லபடியாக கீரையை சின்ன சின்ன குருணியாக வட்டி எடுக்க போகிறோம். நாங்கள் கறிக்கன்னா கொஞ்சம் பெருசாக வட்டி எடுக்கலாம். வடைக்கு கீரை புட்டுக்கு சின்ன சின்ன தான் வட்டி எடுக்கணும்.
சின்ன சின்னனா வட்டி எடுத்தால் தான் உளுந்தோட நல்லபடியாக சேரும். ஓ, சின்ன சின்ன வட்டி எடுக்கும். சாப்பிடவும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அப்போ தான் நல்லபடியாக பொரியும். இப்படியே கீரையெல்லாம் வட்டி எடுப்போம். ஓ, இப்படியே கீரையை வட்டி எடுப்போம். நாங்கள் நல்லபடியாக கீரையெல்லாம் வட்டி எடுத்துட்டோம். இனி நாங்கள் உளுந்து அடிச்செடுப்போம். இந்த உளுத்தம்பருப்பு நல்ல உளுத்தம்பருப்பு, ஒரு கழிவும் இல்லை. நாங்கள் இப்போ உளுந்து அடித்து எடுத்துட்டோம். வடைக்கு வந்து ஆக பட்டை அடிக்கக்கூடாது. இடைக்கடை வந்து 60-100 இருந்தால் தான் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். இதுக்குள்ளே கொஞ்சம் இடைக்கடை இருக்குது. வடைக்கு அடிக்க எனக்கு தண்ணி விடக்கூடாது. எனக்கு தண்ணி விட்டால் அப்புறம் கோதுமை மாற்றி இருக்கணும், அல்லது ரவை சேர்க்கணும். சரி, நாங்கள் தண்ணி விடாமல் தான் அடிக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அடிச்சு எடுத்துனாங்க. ஓ, சரியான கஷ்டப்பட்டு தான் அடிச்செடுத்து நாங்கள் இனி வடைக்கு குழச்செடுப்போம். இதோட அளவான பெருஞ்சீரகையும் சேர்த்துக்கொள்வோம். அளவான உப்பையும் சேர்த்துக்கொள்வோம். எல்லாத்தையும் சேர்த்து குழச்செடுப்போம். நல்ல வடிவாக சேர்ந்துரு கீரையெல்லாம் வேணாம்மா. நல்லபடியாக குழச்சிருக்கு, நல்லபடியாக சேர்த்துட்டு எல்லாம். அப்போ நாங்கள் இனி அடுப்பை மூட்டலாம். இனி அடுப்பை மூட்டுவோம். அடுப்பை மூட்டுவோம். இப்போ உங்களுக்கு அடுப்பு நல்லா எரிய தொடங்கிட்டு நாங்கள் சட்டி அடுப்பில் வைப்போம். நல்லா சூடாக எங்களுக்கு சட்டி நல்லா சூடாக இருக்குது. நாங்கள் எண்ணெயை விடுவோம். எண்ணெய் வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நாங்கள் வடையை தட்டுவோம். கீரை வடை நல்லா பெருசு பெருசாக சுடுவோம். கீரை வடை பெருசாக தந்துடுவோம். மொத்தம் போடக்கூடாது, கொஞ்சம் சட்டியாக தட்டினா தான் உங்களுக்கெல்லாம் அவியும். அதுக்குள்ளே ரோட்டையும் போடணும். அடுத்ததையும் போடுவோம். திருச்சிருக்கா போடுறபடியாக இடம் காணும். வடையை பிரட்டி விடுவோம், மற்ற பக்கம் அவிக்கட்டும். உள்ளுக்கு பச்சை கிடக்கும், பிரட்டி விட்டால் தான் 2 பக்கமும் அவியும் வடிவாய். உங்களுக்கு இப்போ வடை எல்லாம் பிரிஞ்சிட்டு பாருங்க என்ன கலரில் இருக்குண்டு. இப்படியான கலர் தான் எடுக்கணும். இது நாங்கள் படித்து எடுப்போம். கீரை வடை தண்ணியில் தொட்டு தட்டினா தான் ரவுண்டாக வரும்.
உளுந்து நல்லா அரைவடை வடையாக நாங்கள் போட்டு ஒன்று போகுது. இப்படி வடையாண்டா 2 வடை சாப்பிட்டா காணும் ஒரு நேரம் சாப்பாடு. 2 வடையும் சாப்பிட்டு டீயும் குடிச்சால். இந்த வடையும் அந்த நெல் வடையாக புரிஞ்சுட்டுது. நாங்கள் அதையும் படிச்செடுப்போம். நல்ல கலராக வருதம்மா வடை. நல்லா புரிஞ்சா நல்ல கலர் வருது. பார்க்கவே நல்ல ஒரு ஆசையாக இருக்குது. கீரை விருப்பம் இல்லாதாக்களுக்கு கூடி இந்த வடை வந்து நல்ல ஒரு விருப்பம் பெறும். கீரை சாப்பிடாதாக்கள் வடை சுட்டு கொடுத்தா சாப்பிடுங்க. இப்படியா நாங்கள் இவ்வளோ வடையும் சுட்டு எடுப்போம் வேணாம்மா? இப்படியே சுட்டு எடுப்போம். இவ்வளோ நாளும் பார்த்தா காகம் அங்கே மரங்களில் வந்துருந்து கத்தி கொண்டு இருக்கும். இன்றைக்கு வடை சுடுற மண்டோன்னா காகத்தை காணையில். காகம் வந்து கரைஞ்ச உடனே எனக்கு ஞாபகம் வர அந்த பாட்டி வடை சுடுறது. காகம் வந்து அவர் வடையை கொடுத்து அனுப்பிவிடலாம்னு பார்த்தா காகத்தை காணையில். இன்றைக்கு கொஞ்சம் முதல் கரைஞ்சதம்மா காகம். காகம் வரையில் கோழி குஞ்சு தான் வந்துருக்கு. போயிருக்கும் பகல என்னம்மா தெரிஞ்சது. இப்போ வடையெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம். அதோட நாட்டு மாட்டு பால் வந்துட்டுது. தனிப்பால் தனி வடை. அதோட கீரை சேர்ந்துருக்கு. நல்ல சத்து நிறைந்த உணவு. மாலை பொழுதுல மகத்தான உணவு. இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் வேணாம்மா வடையை? இது சாப்பிடுங்க. சரி இந்த அப்பா சாப்பிடுங்க. அப்பா சாப்பிட முன்னாடி நான் சாப்பிடுவோம். தம்பி சாப்பிடுங்க. தான் கீரையாக தான் இருக்கு. வாய்க்குள்ளே வச்சு கடிக்க கடையிலேயே வடை சாப்பிட்டா இருக்கம்மா. துண்டு விழுது. இந்த வெள்ளை உளுந்து வடை பொங்குறது கூட மற்ற உளுந்தை விட நல்லா தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி 2 வடை சாப்பிட்டா 20 சாப்பாடு தேவையில்லை. இங்கே கீரையும் நல்ல பச்சை மிளகாயும் நல்லா பொங்கிடு போல. நாட்டு மாட்டு பாலுக்கு நல்ல ஒரு சுவையாக இருக்குது. நான் வந்து கடையில் சாப்பிட்றத விட நல்ல ஒரு சுவையாக இருக்குமா வடை. உங்களோட கீரை இருக்குதானே நம்பி நாங்கள் என்ன சுட்டு சாப்பிடலாம். கடையில் பண்ணி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. கீரை இருக்குது. இந்த வாரம் பச்சை மிளகாய் இருக்குது. எல்லாம் பூக்குது, பிஞ்சு பிடிக்குது. உளுந்து இருக்குது. இந்த வெள்ளை உளுந்து தானே இல்லை, மற்ற கருத்து உளுந்து இருக்காங்க. அதான் சத்து கூடும். நீங்கள் ஒரு வடை சாப்பிட கடையில் நான் ஒரு வடை முடிச்சிட்டேன். சரி சரி சாப்பிடுங்க. இது வடையாக காணும் போல பெரிய வடை தானே காணும். ஒரு வடை காண மாட்டாரா? அப்போ 2வது வடையும் எடுத்துக்கிறோம்மா. அது சின்னதாக எடுத்துருக்கோம். அப்போ வடையெல்லாம் விருப்பம். நாங்கள் பலகாரம் சொல்கிற சாப்பாடு பலகாரம் வந்து நம்ம வடை மட்டும் சொல்லுவோம். வடை வந்து சுடுவோம். அதான் நான் பார்த்து 6 வடையாக இருந்தேன்.
தோட்டத்திலேயே கீரையும் பிடுங்கி தோட்டத்திலே வச்சு வடையும் சுட்டு தோட்டத்திலே வந்து சாப்பிட நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதோட பின்னேற பொழுது தானே நல்ல ஒரு இயற்கையை பார்த்து சாப்பிட நல்ல ஒரு சுவையாக இருக்குது வடை வந்து. நீங்களும் வந்து கூடுதலாக வந்து வீட்டில் கீரை வடை சுட்டு சாப்பிடுங்க, நல்ல ஒரு சுவையாக இருக்கும். கடையில் வந்து சுவை குறைஞ்சாலும் எங்களோட கையால் செஞ்சால் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அப்போ நாங்கள் அந்த காலையோடு முடிச்சுக்கொள்வோம் வேணாமா? மீண்டும் ஒரு அடுத்த நாளை சந்திப்போம். பாய் பாய்.